பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் திறமை இல்லாததால் அல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அறியாததால். மனிதர்கள் தினமும் பணம், புகழ், மற்றவர்களின் அங்கீகாரம் ஆகியவற்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஓட்டத்தில் வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான அடிப்படை உண்மைகளை மறந்துவிடுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் மனித வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை திருக்குறளில் கூறிவிட்டார். இன்று மனிதர்கள் சந்திக்கும் பல பிரச்சினைகளுக்கும் அவர் ஏற்கனவே பதில் அளித்துள்ளார். கோபம் மனிதனை எப்படி அழிக்கிறது, வார்த்தைகள் உறவுகளை எப்படி உடைக்கிறது, ஒழுக்கமின்மை வாழ்க்கையை எப்படி வீழ்ச்சி அடையச் செய்கிறது, நேரத்தை வீணாக்குவது எதிர்காலத்தை எப்படி பாதிக்கிறது என்பதனை அவர் சில வரிகளிலேயே விளக்கினார். அடக்கம் அமரருள் உயிர்க்கும் என்று அவர் கூறுகிறார். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய வலிமை. பலர் சத்தமாக பேசுவதை தைரியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான வலிமை தன்னையே கட்டுப்படுத்துவதில் உள்ளது. ஒரு நிமிட கோபம் பல வருட உறவுகளை உடைத்துவிடும். யோசிக்காமல் பேசப்படும் வார்த்தைகள் ஆயுள் முழுக்க வருத்தத்தை தரலாம். அமைதியாக இருப்பவன் பலவீனன் அல்ல, அவன் தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவன். கற்க கசடர கற்பதை என்று திருவள்ளுவர் அறிவின் முக்கியத்துவத்தையும் கூறுகிறார். உலகம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கற்றுக்கொள்ளவே மனிதனை முன்னேற்றுகிறது. கல்வி என்பது புத்தக அறிவு மட்டுமல்ல, மனிதர்களை புரிந்து கொள்வதும் சரியான முடிவுகளை எடுப்பதும் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிதலும் அறிவே. இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற குறள் வார்த்தைகளின் சக்தியை உணர்த்துகிறது. காயப்படுத்தும் வார்த்தைகள் மனதில் நீண்ட காலம் வலியை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நல்ல வார்த்தை உடைந்த மனதிற்கு நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தர முடியும். அதனால் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். உண்மையை பேசினாலும் அதில் மனிதத்தன்மை இருக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று அவர் ஒழுக்கத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கிறார். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நீண்ட நாள் நிலைக்காது. தினசரி பழக்கங்கள்தான் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. நேரத்தை மதிப்பது, உடல் மற்றும் மனதை கவனிப்பது, நல்ல பழக்கங்களை வளர்ப்பது, இவை அனைத்தும் வெற்றிக்கான அடித்தளம். நேரம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை திரும்பப் பெற முடியாது. தினமும் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே நாம் எதிர்காலமாக மாறுகிறது. திருக்குறள் வெறும் 2 வரிகள் அல்ல, அது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஞானம். வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயங்கள் தேவையில்லை. தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள், தொடர்ந்து கற்றுக்கொள், மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேச கற்றுக்கொள், ஒழுக்கத்துடன் வாழ கற்றுக்கொள், நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். இந்த உண்மைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கை மெதுவாக நல்ல மாற்றத்தை காண ஆரம்பிக்கும்.